Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் ஒரு சாரீலேருந்து நம்ம ஒரு ஃப்ராக்கும் ஓவர் கோட்டை எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் எங்கள் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு. எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே வருது. இது வரைக்கும் பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி தான் நம்ம பாவாடை சட்டை ட்ரெடிஷ்னலாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி அவளுக்கு கொஞ்சம் மாடர்னாக ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப ஃபேவரெட்டு. அதுவும் அந்த கோட் ட்ரெஸ் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, இந்த மாதிரி அவளுக்கு கொடுத்தா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிவிட்டு நான் எடுத்திருக்கேன். சாட்டின் சாரீ. அப்புறம் ப்ளவுஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க, சாட்டின்லேயே இருக்கும். இது ஒரு 7-8 மந்த்ஸ்க்கு முன்னாடி மீஷோவில் எடுத்திருந்தேன். 300 சம்திங் 330 சம்திங் இருந்துச்சு ரேட்டு. அது மாதிரி எடுத்திருந்தேன். இப்போ தான் இதுக்கான நேரம் கிடச்சிருக்கு எனக்கு. இப்போ தான் எடுத்துருக்கேன், ஸ்டிச் பண்ணேன். லைனிங் தெரியாமல் டார்க் க்ரீன்னு நினச்சி லைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன், சன்கிரேப். அப்புறம் பார்த்தா கலரே வேறு. சரி, ஓகே பரவாயில்ல, உள்ளே தானே இருக்குது, நம்மளுக்கு தானே யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு பாப்பாவுக்கு. அதனால் இதை அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நம்ம லைனிங்கில் 4 ஃபோல்டாக பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அளவெலாம் கொஞ்சம் சரி பண்ணி நீட்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். மேலே 1/2 இன்ச் இருக்க மாதிரி இடம் விட்டுட்டு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், மறுபடியும் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட்டு மார்க் பண்ணுறேன், மறுபடியும் ஒரு வாட்டி மெஷர் எடுத்துப்பேன். எப்போதும் 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம தச்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் இது இப்போ தப்பாயிடுச்சு அது தப்பாயிடுச்சுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக 1க்கு 2 வாட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த யோக் பார்ட்டோட ஹைட் 11 இன்ச் வருது. நான் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். 11.5. அது இல்லாமல் ஒரு 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக கொடுத்துக்க போகிறேன். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 12.5 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு இங்கே ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். இதே சாரியில் இன்னொன்று எனக்கு ஒன்று ரெடி பண்ணுவேன். ஏன்னா சாரீ இன்னும் நிறையா கொஞ்சம் கிளாத் இருக்கு இல்லையா, அதில் எனக்கு ரெடி பண்ணுவேன். அதனோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதாவது ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் பண்ணும்போது வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். இப்போ இதை அப்படியே கனெக்ட் பண்ணி நம்ம எல் ஷேப் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதனோட செஸ்ட் அளவு நான் செக் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து இவ்வளோ பார்க்குறேன். எனக்கு 13 இன்ச் இருக்குது. அதில் பாதி 6.5 வரும். அதை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த ட்ரெஸ்ஸு அவளுக்கு லூஸாக தான் இருக்கும். அதனால் இதில் உள்ளதை அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் ஒரு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சாரியோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள். இப்போ கூட அவைலபிளாக இருக்குது. இப்போ தான் செக் பண்ணேன், இப்போயும் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்றபடி வேறு எங்கன்னா கொடுக்க முடிஞ்சாலும் நான் இந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் ஸ்லோப் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம போட் நெக் ஃபுல் ஷோல்டர்லாம் போகிறப்ப ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் ஸ்லோப்பும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்லீவ் நம்ம அப்படியே வரைஞ்சி விட்டுடலாம். இந்த ஆர்ம் கர்வ் இந்த மாதிரி நான் லைட்டாக அப்படியே பெண்ட் பண்ணி விட்டுடுறேன். அவ்வளோதான், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அவ்வளோதான். இதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். பேக்கில் நம்ம ஜிப் வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கணும். அதை நான் மறந்து போயிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணதுனால எனக்கு இப்போ இன்னும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதனால் இன்னொன்று கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்க மாதிரி இருக்குது. இதே ஜிப் வச்சுருந்தா கழுத்துக்கிட்டலாம் கொஞ்சம் லூஸ் இருந்திருக்கும். மற்றபடி இப்போ கரெக்டாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வைக்கும் போதே ஜிப் வைக்க போகிறீங்களான்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு சீம் அலவன்ஸ் நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா நான் மறந்துட்டேன், அதனால் உங்களுக்கு இப்போயே சொல்லிடுறேன். இப்போ கீழே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம கட்டாயம் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி ஆகணும். இல்லைன்னா நம்ம ஃப்ராக் போட்டோடனே இந்த சைடில் நமக்கு 2 பக்கம் ஹிப் கிட்ட இருந்து ரொம்ப கீழே லென்த்தியாக துணி தொங்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அந்த சர்க்கிளோட ஷேப்பே மாறிடும். அதனால் கண்டிப்பாக யோக் பார்ட்டில் நீங்கள் இதை செஞ்சே ஆகணும். இங்கேருந்து கீழேருந்து ஒரு 1/2லேருந்து ஒரு 3/4 இன்ச் வரல நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஃப்ராக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. குழந்தைக்கு ரொம்ப திருப்தியாக பண்ணிட்டேன்ற ஒரு நிம்மதியோட ஜாலியாக இருக்குது எனக்கே. அதோட கையோடு இப்போ தான் முடித்தேன். கையோடு அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுடலாம், மேபி யாருக்குனா யூஸ் ஆகலாம் அப்படின்றதுக்காக நான் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
இது வரைக்கும் ஓவர் கோட் டைப் ஒரு 3-4 பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் எங்கள் பாப்பாவுக்குன்னு அவங்களோட மெஷர்மெண்ட்டில் நான் பண்ணுறேன். மேபி இது உங்களுக்கும் யாருக்குன்னா உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம அது முடிச்சாச்சு. நம்ம பேலன்ஸ் உள்ள லைனிங்கை ஒரு 4 மடிப்பாக போட்டு இந்த முக்கோணம் மாதிரி மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடித்து நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே பாட்டம்க்கு நான் வந்து சர்க்குலர் மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த இடம் எனக்கு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, அதனால் அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு எப்போதும் இந்த போர்ஷன் மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரே ஸ்க்ரீனில் காட்ட முடியல. ஏன்னா துணியெலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரே ஸ்க்ரீனில் காட்ட முடியல. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி தள்ளி காமிச்சிருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க யோக் பாட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் இப்படி ஒரு மார்க் ஒன்று கொடுத்துக்கலாம். இங்கே ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து மேலேருந்து இங்கே அளந்து பார்க்குறேன். 11.5 இருக்குது. அந்த 11.5 அப்படியே சுற்றிலும் நான் மார்க் பண்ணிகிட்டே வரேன். எப்போதும் நீங்கள் இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து தான் நீங்கள் மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபோல்டிங்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே நம்ம சுற்றி கொண்டு வரலாம். பட் எனக்கு இங்கே வந்து எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. நான் இப்போ வந்து இந்த துணியை வச்சு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கா. பட் நான் தைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸஸாக இருந்துச்சு. ஏன் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா, இந்த துணி வந்து நம்ம கர்வில் கட் பண்ணும்போது அது கொஞ்சம் இழிவை கொடுக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம தைச்சி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி கர்வ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இதனோட ஹைட் எனக்கு தேவை. ஹைட் வந்து நான் ஒரு 22 இன்ச்சஸ் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த மார்க்கிங்லேருந்து ஒரு 22 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த டேப் அப்படியே கொண்டு வந்து அந்த எண்டில் வைக்கலாம். அந்த எண்டிலேருந்து இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அது என்ன அளவு இருக்கோ அது அப்படியே நம்ம வந்து இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வரும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு எட்ஜை வந்து அந்த கார்னரில் வச்சுருந்தோம், இப்படி பிடிச்சிருக்கேன் இல்லையா, கார்னரில் வச்சுட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாக அதை அப்படியே மெஷர் பண்ணி கொண்டு போகணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதாவது புரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 32 வருதா, 32 இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாரி, 34 இருக்குது. 34 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வரேன். 34 எதில் இருந்துன்னா அந்த ஸ்டார்டிங் அந்த முக்கோணம் மாதிரி இருக்குல்லையே, அதனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 34 அதை தான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான். எனக்கு தேவையான நான் ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு 2 பக்கம் மட்டும் ஜாயின் போடுற மாதிரி இருக்குது. 2 கிளாத் மட்டும் ஜாயின் போடுற மாதிரி இருக்குது. நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது சரி பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த அளவு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இது அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அளவு ட்ரெஸ்ஸில் வந்து அந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா முட்டி வரல தான் இருக்கும். பட் எனக்கு வந்து நான் ஃபுல்லாகவே ஃபுல் லென்த்துக்கு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு ஃபுல்லாகவே கால் வரலாம் கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நான் மெஷர்மெண்ட் வந்து வேறு ட்ரெஸ்லேருந்து அதனோட மெஷர்மெண்ட் ஹைட் மட்டும் நான் செக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த பின்னு இங்கே குத்திக்கலாம். இந்த மாதிரி பின் குத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுற வரையிலும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இந்த துணி அப்படியே நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நம்மளால் மடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு குட்டியாக மடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்து அன்ஈவனாக இருக்கா, இதை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டா கீழே அந்த சர்க்கிள் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாகவே வந்துடும். சார், இது லைனிங் தான், அந்தளவுக்கு நம்ம பண்ண தேவையில்லை. இருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு அப்படியே காட்டிடலான்னு சொல்லிட்டு நான் அதையும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தெரியுதுங்களா, இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக வரும். அதுலேயும் கொஞ்சம் மேலே கீழே தான் இருக்குது, பரவாயில்ல, உள்ளே தான் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த பின்னை இங்கே குத்தி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த போர்ஷன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த லென்த்துக்கு வரும். இது வந்து ஒரு 7 to 8 years 9 years வரலாம் இந்த ட்ரெஸ் வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சாரியில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக்காக தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மேலே ஓவர் கோட்டில் நம்ம ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா வீட்டில் இருக்கும்போது கோட்டு கழட்டி நம்ம ஃப்ரீயாக விட்டுடலாம் குழந்தைங்கள.
அதனால் ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பிளானும் இருக்குது. இதே மாதிரி இன்னும் 2 ஒரு கோல்டனில் ஒரு ஓவர் கோட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்கலாம். இந்த ஒரு ஃப்ராக்குக்கு என்னெல்லாம் மேட்ச் ஆகுமோ அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. அதனால் நான் இந்த ஃப்ராக்கில் எந்த ஒர்க்கும் பண்ணலை. பீட் ஒர்க்லாம் பண்ணலான்னு முன்னே இருந்துச்சு யோசனை, பட் பண்ணலை. இப்போ பாருங்கள், சாரியில் நான் அப்படியே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்க லைனிங்கை வச்சு சாரிலையும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கிறேன். மேக்ஸிமம் ஜாயிண்ட் வராத மாதிரி மடித்து போட்டிருக்கேன். மேபி நம்ம கட் பண்ணும்போது ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன வர வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், துணியை இந்த மாதிரி இதுக்கு மேலே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது வந்து ரெடி அளவு இல்லை, நம்மளோட லைனிங் வந்து ரெடி அளவு இல்லை. இது இல்லாமல் ஒரு 4 to 5 inches வந்து அடிஷ்னலாக நான் ஆட் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் ஹிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அளவு. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா உள்ள லைனிங் வந்து 2 ஈக்குவலாக போடணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 inch கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ராக்கில் தான் எடுத்திருந்தேன். ஃபுல் லென்த்து இந்த அளவுக்கு பாப்பா கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இது இடுப்புக்கிட்ட வச்சுட்டு இந்த டேப்பை 1/2 inch மேலே தள்ளி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த எண்டு வரலாம் வச்சு எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து 28 சம்திங் வந்துச்சு. அதுதான் நான் இங்கே மார்க் பண்ண போகிறேன். கரெக்டாக அந்த மேலேருந்து 28 எங்கே வருதோ அங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடம் எனக்கு கரெக்டாக இருக்குது. இதை சுற்றி அப்படியே நம்ம நீட்டமாக மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லாங்காக வச்சா தான் வீடியோ ஃபுல்லாக கவர் ஆகும்னு சொல்லி கொஞ்சம் ஹைட் ஏற்றி வச்சா டேப்பில் என்ன இருக்குன்னே கண்ணு தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், 28 தான் மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இந்த ஃபுல்லாகவே அப்படியே மார்க் பண்ணி இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாங்க ஸ்டிச்சிங்கையும் சேர்த்து பார்த்துருவோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த ஓவர் கோட்டோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வரலாம் முடிச்சிடுறேன். ஏன்னா என்னால் ஒரே வீடியோவில் ஃபுல்லாக அதை கன்வெர்ட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணதுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு காட்டுது. அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நான் அடுத்தடுத்து வீடியோ போடலாம் எடுக்கலான்னு பார்த்தாலும் ஆல்ரெடி எடுத்த வீடியோவே இன்னும் வாய்ஸ் கொடுக்காமல் வச்சுருக்கேன். இதில் புதுசாக எடுக்கிறதுக்கும் எனக்கு ஸ்பேஸ் இல்லை. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மகிட்ட டவுட் கேட்டிருக்காங்க. ஒன்று ஒன்றா கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு முக்கியமே வீடியோ நீட்டாக எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர முடியும். அதனால கொஞ்சம் டிலே ஆகுது, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் மேக்ஸிமம் பழைய வீடியோஸ்லாம் சீக்கிரம் வாய்ஸ் கொடுத்து அதை டெலீட் பண்ணிவிட்டு தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு சைடில் மட்டும் கொஞ்சம் கிளாத் மட்டும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை மட்டும் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். 3 சைடு கரெக்டாக இருந்துச்சுங்க. ஒரு சைடு மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நான் அதை வந்து பேக் சைடில் போகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலான் இருக்கேன். ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இது நாளாக மடிச்சிட்டேன். இப்போ இந்த கீழே வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதே துணியில் எனக்கு ஒன்று ரெடி பண்ண போகிறேன். நான் பார்த்திங்கன்னா XXL சைஸ் இருப்பேன் என்னோடய அளவு. எனக்கு எந்த மாதிரி தைச்சா நல்லாயிருக்கும், இல்லை உங்களுக்கு ஏதாவது நியூ பேட்டர்ன் வந்து நான் போடுற மாதிரியான நியூ பேட்டர்ன் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் எனக்கு அந்த பிக்கை வந்து இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதுவே வீடியோவாக எடுத்து போட்டுடுறேன். சப்போஸ் எனக்கு எதுவும் வரலன்னா நான் ஏதாச்சும் நியூ மாடலாக இதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது அப்லோட் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணி. இப்போ வந்து இந்த மெயின் கிளாத்தோட அந்த எண்டில் வந்து உள்பக்கமாக நான் மடித்து தைச்சிக்கிறேன் 1/2 inch அளவுக்கு. எப்போதும் இந்த மாதிரி கர்வில் தைக்கும் போது அந்த இடம் நமக்கு நீட்டாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நம்ம தைக்கணும். இது மாதிரி மடிச்சுட்டு லைட்டாக நம்ம
ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். எக்காரணத்தை கொண்டு இழுத்திங்கன்னா அதனோட ஷேப்பே மாறிடும். இதுதான் மெயினே. கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு. பேக் சைடில் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது. இது நம்ம நல்லா அயர்ன் பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்டாக வந்துடும். இதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம கொஞ்சம் கிளாத் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிவிட்டு அங்கேயும் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த துணி எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் இது இந்த எண்டில் வச்சு நான் அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறேன். இதில் எந்த பக்கம் வந்து வச்சா கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி துணியை இது மாதிரி போட்டுட்டு நான் அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த பின் குத்தி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் வேலை உங்களுக்கு ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த 2 கிளாத்தையும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். உங்களால் முடிஞ்சதுன்னா இதை வந்து ஓவர்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதை அப்படியே மடித்து தைச்சிருங்க. மேக்ஸிமம் ஓவர்லாக் பண்ணுறது நல்லது. ஏன்னா துணி வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும், அந்த பிசுறுலாம் வராமல் இருக்கும். பட் நான் பண்ணலை. துணி அப்படியே மடித்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஒரு தையல் போட்டுட்டேன் அதுக்கு மேலே. அதுவே கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு கிளாத்தும் ஸ்டிச் பண்ணிக்கணும். இது முடித்ததுக்கப்புறம் துணியெல்லாம் இந்த மாதிரி ஈவனாக போட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். பின் போட்டதுனால என்ன யூஸ்ஃபுல்னால் இந்த மாதிரி டக்குன்னு நம்ம முடித்ததுக்கப்புறம் திரும்ப பழைய நிலைக்கு வரதுக்கு அந்த பின் இருந்தால் டக்குன்னு உங்களுக்கு பாருங்கள், நான் டக்குன்னு வைக்கிறேன் பாருங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதை இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கரெக்டாக அந்த ஃபார்முக்கு மடித்து போட்டு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் இப்போ பாருங்கள் இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை அப்படியே நான் மடித்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட போகிறேன். நான் ஓவர்லாக் பண்ணலை, எஞ்சி அது வேறு போகிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. இதுக்கு மேலேயே 1/4 இன்ச் அளவில் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் இதனோட எண்டையும் இந்த மாதிரி மடித்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க யோக் பார்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தை வந்து 2 பீஸாக நான் பிரித்து விட்டுடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் தைச்சிக்கலாம். இதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்படிதான் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் நெக் வித் பார்த்திங்கன்னா ஒரு 2.25 கொடுக்குறேன். 2.5 இருக்குது, 1/4 இன்ச் குறைச்சி 2.25 கொடுக்குறேன். தைச்சதுக்கப்புறம் அது 2.5 மாறிடும். அதே மாதிரி ஃப்ரண்ட் இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் கொடுக்குறேன். இது அப்படியே நம்ம ரவுண்ட் ஷேப் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த நெக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்போதும் இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இது மோஸ்ட்டாக இந்த மாதிரி ரொம்ப குட்டி நெக்குக்கெலாம் தேவையில்லை. பட் பெரியவங்க நெக்லாம் நம்ம ப்ளவுஸெல்லாம் தைக்கும் போது இந்த மெத்தடில் கட் பண்ணி தையுங்க. அப்போ தான் வந்து நெக் வந்து கொஞ்சம் அகண்டு போகாமல் நம்ம என்ன கட் பண்ணுறோமோ அதே அளவில் அதை மெயின்டைன் பண்ண முடியும் தைக்கும் போது. பட் இது ரொம்ப குட்டி நெக் தான், இதுக்கு தேவைப்படாது. நான் தான் அவசரப்பட்டு கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் அந்த ஆம்கிட்டையும் நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ மெயின் கிளாத் எடுத்துக்கலாம், நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் எந்த ஒரு டிசைனும் பண்ணலை. ஆக்சுவலாக பேர்ல்ஸ்லாம் வச்சு நம்மகிட்ட பஞ்சிங் மிஷின் இருக்குது, எதாவது டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணலான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா சரி அதெல்லாம் தேவையில்லை, நம்ம ப்ளெயினாக இருந்தால் தான் இந்த கோட்டுக்கு நல்லாயிருக்கும், கோட்டோட லுக் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் இந்த மாதிரி ப்ளெயினாக ஸ்டிச் பண்ணால் நம்ம ஓவர் கோட் வந்து வேறு கோல்டன் கலரில் ஒன்று ஸ்டிச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் நம்ம பேரப் பண்ணி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதை ப்ளெயினாக விட்டுடலாம். வேறு எதாவது நெக்ஸ்ட் எதாவது நம்ம ஃப்ராக் தைக்கும் போது ஏதாவது நியூவாக எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம சாட்டின் கிளாத்துக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங்கை வச்சு நெக் வந்து ஒரு 1/4 இன்ச் மாதிரி
ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து ஸ்லீவ்லெஸ் தான் நான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் அதுக்கு வந்து 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன். அந்த 1/2 இன்ச்சையும் நான் இதோட சேர்த்து ஸ்டிச் பண்ணிடுறேன். நமக்கு இது ஒரு வேலையும் முடியும், இல்லைனா அது ஒரு வாட்டி மடித்து தைக்கணும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல நீட்டாக வந்துருந்துச்சு எனக்கு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லரிங்கோட மெயின் விஷயமே இந்த அயர்ன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அப்போ தான் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளால் அவங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும். பட் நமக்கு அந்த அளவுக்கு காசு வருமானா பெரிய டவுட்டாக இருக்குது. அவங்க அந்த ஸ்டார்டிங்கில் நீங்கள் இவ்வளோ பண்ணீங்கன்னே ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம அந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்தடுத்து நம்மளை வந்து டெவலப் பண்ணி அந்த ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கொடுக்கணும்னு டெவலப் பண்ணி கொண்டு வரோம். அதுக்கான ஒரு சில எஃபர்ட்டெல்லாம் போடுறோம். அதெல்லாம் அந்த பழைய அமௌண்ட்லேயே நம்ம செய்ய முடியுமான்னு தெரியல. அவங்களும் கேட்குறாங்க, எனக்கும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. நீங்களும் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து ஸ்டிச் பண்ணி அதை அயர்ன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அயர்ன் பண்ணி நீட்டாக நம்ம அதை ஃபினிஷிங் கொண்டு வரப்போ அது வந்து ஒரு 300 400 அதுலேயே நிற்கும் போது ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது எவ்வளோ முதுகு வலி. நான்லாம் வந்து நிறைய யூடியூபர்ஸ்லாம் சொல்கிறாங்க, டெய்லர்ஸ்லாம் வந்து ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைப்பேன், 20 ப்ளவுஸ் தைப்பேன். எப்படின்னே புரியல. எனக்கெல்லாம் 2 நாள் வச்சு தைப்பேன். ஒரு ப்ளவுஸே நான் 2 நாளுக்கு வரலாம் தைப்பேன். இவங்களாம் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. இல்லை உண்மையை தான் சொல்கிறாங்களா, இல்லை யூடியூப்பில் யாரும் பார்க்கலன்றதுக்காக சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நான் பண்ண மாட்டேன். இதே ரொம்ப பிளெயின் நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு 1 ஹவரில் முடிப்பேன். இதே கொஞ்சம் ஜாயிண்ட் எல்லாம் போட்டு தைக்கணுன்னா 2 ஹவர் முடிப்பேன். இதே நம்ம பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் போனோன்னா 1/2 நாள் ஆகும். சம்டைம்ஸ் நமக்கு வீட்டில் வேலைலாம் இருந்ததுன்னா மேலே கீழே நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வந்து தைக்கிறதுக்கு ஒரு 2 நாள் கூட எடுத்துப்பேன். ஒரு சில ப்ளவுஸ்லாம் வந்து அர்ஜென்ட் இல்லைன்னு கேட்டாங்கன்னா ஒரு 2 நாள் கூட எடுத்துப்பேன் பொறுமையாக. இப்போ பாருங்கள், நம்ம நெக்கு முடிச்சிட்டோம். இப்போ ஸ்லீவ் கிட்ட மட்டும் ஒரு 1/4 இன்ச் மட்டும் நான் இங்கே ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதை போடாமல் அப்படியே அயர்ன் பண்ணலாம். பட் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த அயர்ன் பண்ணாமல் இந்த ஸ்டிச்லாம் பண்ணுறாங்க, அது தண்ணியில் அப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதனோட ஷேப்பெல்லாம் மாறிடுன்ற மாதிரி தோணுது. நம்ம ஸ்டிச் போட்டால் அது அப்படியே நிற்கும். பட் அதை அவங்க உள்ளே வச்சு அயர்ன் பண்ணிடுறாங்க. அது எப்படி அதே இதில் நிற்கும்னு எனக்கு சரியாக தெரியல. அதனால் நான் ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தைக்கும்போது சாட்டின்லாம் தைக்கும்போது லைட்டாக அந்த டென்ஷனை வந்து லைட்டாக லூஸ் பண்ணி விடுங்க. அந்த த்ரெட் போகிற வழியை பாருங்கள், நமக்கு நல்லா நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுற்றிலும் அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். சின்ன குழந்தைன்றதுனால இவங்களுக்கு டாட்லாம் பிடிக்கல. கொஞ்சம் பெரியவங்களா இருந்தால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட்டாயம் நம்ம டாட் பிடிச்சிக்கணும். இவங்களுக்கு டாட்டெல்லாம் எதுவும் பிடிக்கல, டேரெக்டாக அப்படியே தான் ஸ்டிச் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, முன்ன வந்து அந்த ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி இந்த சாரீ எடுத்துட்டேன். பட் இன்னும் கொஞ்சம் காசு போட்டு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக எடுத்துருக்கலாமோன்னு தோணுது. பட் 300 இது ஒர்த்து. தாராளமாக இந்த ட்ரெஸ்ஸை தைச்சிருக்கேன். நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே தான் தோணுது. உங்களுக்கு எப்படி? நீங்கள் இந்த 300 இந்த நான் தைச்சிருக்க ட்ரெஸ்ஸு ஒர்த்தா இல்லையான்றதை சொல்லுங்கள். சாரியில் ஏதோ 1-2 இடத்துல குட்டி குட்டி டேமேஜ் இருக்குது, மற்றபடி ஓகே தான். பாருங்கள், அவ்வளோதான். நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் போர்ஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை தான் நான் யோசிச்சிருந்தேன். பேக்கு இன்னும் ஒரு 1/2 இன்ச் தனியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் ஜிப்புக்காக ஆட் பண்ணியிருக்கணுமோன்னு யோசித்தேன். ஏன்னா அந்த இடம் தான் எனக்கு கொஞ்சம், அது இல்லாமல் நான் க்ளோஸ் நெக் வேறு வச்சுட்டேன். அதனால் எங்கள் பாப்பா கரெக்டாக இருக்குது. டைட்டாகவும் இல்லை, லூஸாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் தான் கொஞ்சம் ஞாபகம் வச்சு அதை கட் பண்ணிடணும். ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக் இருக்காது. அது ஏதோ புதுசாக ஏதாவது பண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவம் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், நெக்கோட வித் மார்க் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு 2.25 தேவைப்படுது. நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா 1 இன்ச் தான் நான் கொடுத்துருக்கேன். நான் பண்ண பெரிய மிஸ்டேக் இது தான். ரொம்ப க்ளோஸாக கொடுத்துட்டேன்.
அது தைக்கிறதுக்கான இடமும் நான் கொடுக்கல. அதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நல்லாவே யூஸ் பண்ணலாம். அவள் ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் கூட நான் ஃப்யூச்சரில் கூட அந்த நெக்கை கொஞ்சம் இறக்கவும் பண்ணி அதை அப்படியே ஆல்ட்ரு பண்ணி தைச்சிக்கலாம். அதுன்னு பெரிய விஷயம் இல்லை. இப்போ பாருங்கள், நான் இந்த கிளாத்தை வந்து சென்டரில் கட் பண்ணி விட்டுட்டேன். நெக்கும் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சென்டராகவும் நான் கட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். எந்த பக்கம் நமக்கு ஜிப் வரும்ன்றதை நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். துணியை இந்த மாதிரி நல்ல பக்கம் போட்டுவிட்டு அதுக்கு மேலே இந்த பீஸை வந்து நம்ம வச்சுக்கலாம். துணி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஜிப் வந்து எனக்கு பிளாக் தான் கிடச்சிது, இந்த சேம் கலர் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால சரி ஓகே எடுத்துட்டேன். ஏன்னா கோட் போட்டு எப்படியோ மறைய தான் போகுது. ஜிப் இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஜஸ்ட் வச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஜிப்பை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து இப்படி தான் நம்ம திருப்பி இதுக்கு மேலே வச்சுட்டு கரெக்டாக மேலே பாருங்கள், இந்த ஸ்டார்டிங்லேருந்தே வச்சுருக்கேன். அந்த மாதிரி வச்சிங்கன்னா 2 பக்கமும் ஸ்டார்டிங்லேருந்தே வச்சிங்கன்னா உங்களுக்கு அது தைச்சி வரும்போது ஈக்குவலாக இருக்கும். நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோன்னா ஒரு பக்கம் ஒரு அளவாக வைப்போம், இன்னொரு பக்கம் தைக்கும் போது அளவு வந்து முன்ன பின்ன போயிடும், நமக்கு ஜிப் வந்து ஈக்குவலாக வராது. அதனால் 2 பக்கமும் ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எதாவது மார்க் எதாவது பண்ணி வச்சுக்கோங்க ஞாபகத்துக்கு. இப்போ வந்து நான் சிங்கிள் ஃபூட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த எண்டுலேயே நான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அது துணி கொஞ்சம் சாட்டன் ரொம்ப மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குது, அதான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அது இல்லாமல் ஜிப்பு வேறு வச்சு 3த்தையும் ஒன்றா கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜிலேயே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அவ்வளோதான், எட்ஜெல்லாம் இதை வந்து போட்டு எடுத்தாச்சு. இப்போ இது இன்னொரு பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஜிப் வந்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இன்னொரு பக்கம் நான் இந்த பக்கம் எடுத்திருக்கேன். செல்வேஜ் எனக்கு அந்த பக்கம் போனால் ஓகே, அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் இங்கே கரெக்டாக ஜிப்பை வந்து அங்கே எப்படி வச்சோமோ அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணி நம்ம அப்படியே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த துணி கொஞ்சம் ஹேண்டில் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி தைச்சி முடித்தோடனே ரொம்ப ஹாப்பி. ஈவினிங் வந்து எங்கள் பாப்பாவோட ரியாக்ஷன் பார்க்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. அவ்வளோதான், தைச்சாச்சு. பாருங்கள், பேக் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த இடம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். இதையும் நம்ம வந்து கிராஸ் பீஸ் எதுவும் கொடுக்காம நெக்கும் ஸ்லீவும் எப்படி நீட்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பேக் எப்படி அந்த ஃபார்ம் பேக் டு த ஃபார்ம் போயிட்டு இப்போ அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே டேர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா நீட்டாகவே வந்திருக்கு. எனக்கு நெக்குக்கு வந்து 1/4 இன்ச் தான் கொடுத்துருக்கேன், அதனால் 1/4 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன், அதனால் 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபோல்டரை தூக்கிட்டு இந்த துணியை பொறுமையாக அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆர்ம் கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம குட்டி குட்டி அர்க்காத் வந்து போட்டு எடுக்கணும். நெக்குக்கிட்டேயே அதை கட் பண்ணி விட்டுட்டு அங்கேயே குட்டி குட்டியாக அர்க்காத் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை அப்படியே நம்ம டர்ன் பண்ண போகிறோம். நம்ம கையை விட்டு இந்த ஷோல்டர் அப்படியே இழுத்துட்டு வந்துடலாம் வெளிப்பக்கம். இது அப்படியே நீட்டாக திருப்பிட்டு இந்த துணியெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்குக்கிட்ட இந்த சீம் ரிப்பரை வச்சு இந்த கிளாத்லாம் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டுறேன். அவ்வளோதான், நல்லா நீட்டாக எடுத்து விட்டு நெக்குக்குள்ளே நம்ம ஜிப் கிட்ட எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜிப்போட ஓரத்தில்
ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நெக்கில் கொண்டு வந்து முடிச்சுக்கலாம் நம்ம. இப்போ என்ன பண்ணுறோன்னா இது அப்படியே நம்ம இன்னொரு பக்கமும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணி நெக்கையும் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அப்படியே பேக்கில் திருப்பிட்டு கொஞ்சம் துணியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா துணி வந்து மாட்டிகிட்ருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக எடுத்து விடுங்க ஷோல்டர் கிட்ட. இப்போ ஆம்கிட்ட அங்கேயும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே நம்ம தச்சுக்க போகிறோம். ஏன்னா வெளியே தெரிய போதும், அதனால் 1/4 இன்ச்சுக்கு வரலாம் நான் தச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் சைட்லேயும் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே பெரியவங்களுக்காக இருந்தால் இந்த சைடில் நீங்கள் டாட் எல்லாம் பிடிச்சிக்கலாம். இதை கம்ப்ளீட் பண்ண அடுத்த நேரம் நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம் பெரியவங்களுக்காக இருந்தால். பட் பாப்பாவுக்கு டாட்லாம் பிடிக்கல, இருக்கிற அளவே வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது பயங்கர பிசுறு, அந்த துணி பயங்கர நூல் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் நான் வந்து ஓவர்லாக் வந்து பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா நீட்டாக வந்திருக்கு. அயன் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா தெரியும். இப்போதைக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு நூலோட சுருக்கம்லாம் உங்களுக்கு தெரியும். கம்ப்ளீட் பண்ணோன்னே நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போதைக்கு நான் ஜிப் இன்னும் கட் பண்ணலை, ஏன்னா இன்னொரு பக்கம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணிக்கலான் இருக்கேன். ஜிப்பை மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப அந்த துணியெல்லாம் பேக்கில் திருப்பிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த யோக் பார்ட்டை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நான் ஷோல்டர் மட்டும் ரெண்டுத்துக்கும் ஜாயின் பண்ணி கொண்டு வந்துட்டேன். கீழே பாட்டம் ரெடி பண்ணுறதுக்கு யோக் பார்ட்டை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து உள்ள லைனிங்கு பாருங்கள், நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக எக்ஸாக்டாக தான் கட் பண்ணிடணும். பட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் கிட்டே எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் நம்ம துணி எப்படி வச்சா கரெக்டாக இருக்குதுன்னு சென்டர்லேருந்து அளந்து பாருங்கள். எக்ஸஸ் உள்ளதை சைடில் விட்டுருங்க. நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அது எப்போதும் வர்றது தான். இது நம்ம அப்படியே 1/2 இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். நம்ம ரொம்ப எக்ஸாக்டாக பார்த்து நம்ம அதை கட் பண்ணுவோம். கடைசியில் தைக்கும் போது ஏதோ ஒரு மிஸ்டேக்காகி என் துணி பத்தாமல் போயிடும். அதுக்கு இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அதனால் பிகினர்ஸாக இருக்கவங்க யோசிக்காமல் இதெல்லாம் பண்ணுங்கள். பழக அப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். ஏன்னா எனக்கே இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. எல்லாருக்கும் ப்ராக்டிஸ் தான். நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நம்ம நல்லா நீட்டாக கொண்டு வரலாம். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் இதை கரெக்டாக சென்டர்லேருந்து நான் அளந்து பார்த்து வச்சுக்கிறேன். இதுதான் எனக்கு சென்டர் போர்ஷன், நான் கை வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு துணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி 1/2 இன்ச் அளவில் ஸ்டிச் போட்டுகிட்டே வரப்போகிறேன். நூல் மறுபடியும் பிரிஞ்சிடுச்சு, அதை கோர்த்துட்டு 1/2 இன்ச் அளவில் ஸ்டிச் போட்டுட்டு கையோடு ஓவர்லாக் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷனும் பண்ணணும், ஷோல்டரும் ஓவர்லாக் பண்ணணும். பாருங்கள், ரெண்டுமே பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் இந்த இடத்துல நம்ம போட்டு எடுத்துக்கணும். துணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ராய் ட்ரெஸ்லாம் நல்லா கீழே போகிற மாதிரி எல்லாமே ஈவனாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா அந்த இடம் ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கட்டாயம் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு போர்ஷனும் நம்ம பண்ணிக்கலாம், பேக் சைடும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடில் ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோன்னு பார்க்கணும். நான் வந்து 1.5 இன்ச் கொடுத்துருக்கேன். அதனால் 1.5 இன்ச்சுக்கு தைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு பின் குத்திக்கலாம்.
அதே மாதிரி வேஸ்ட்டுக்கிட்டேயும் ஒரு பின் குத்திக்கிறேன், ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சுக்கிட்டு. இந்த போர்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது, பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் இதை எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களால் அந்த வீடியோ வந்து நீட்டாக புரிஞ்சிக்க முடியும். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அது எப்படி யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன், எப்படி கற்றுக்கிட்டேன், என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒரே விஷயந்தான், அது நமக்கு புரியலனாலும் அதை நம்ம எத்தனை வாட்டி பார்க்குறோம், நம்ம பார்க்க தான் அவங்க வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஐடியா வரும். இப்போ நான் அந்த 1.5 இன்ச்சுக்கு நான் சீம் லென்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டை விட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே எக்ஸ்ட்ரா வந்துட்டு திரும்ப அப்படியே நம்ம துணியை திருப்பிட்டு அப்படியே 1/4 இன்ச் நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம். உங்களுக்கு எது புரியலனாலும் 1க்கு 2-3 வாட்டி நீங்கள் பாருங்கள். அதில் வந்து வெறுப்பை மட்டும் காமிக்காதீங்க. நம்ம எத்தனை வாட்டி பார்க்குறோமோ அப்போ தான் வந்து ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது நமக்கு ஒரு டவுட் கிளியர் ஆகும். எனக்கு அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நமக்கு எத்தனை தையல் வேணுமோ நம்ம அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்லாம் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த சைடில் உள்ள துணியெல்லாம் நல்லா ஈவனாக கரெக்டாக நீட்டாக வச்சுக்கலாம். எக்ஸஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ண போகிறேன். இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த லைனிங் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு மெயின் கிளாத் மட்டும் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். லைனிங் நல்லா பின்னாடி தள்ளிடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கே தான் ஸ்டிச் வந்து முடிச்சிருக்கேன். கரெக்டாக அதுக்கு ஒரு பாயிண்ட் கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். அதை ஒட்டி நம்மளே ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த இடத்துல வந்து சைடில் உங்களுக்கு கேப் எதுவும் தெரியாது. அது இந்த பாயிண்டில் முடிச்சிருக்கீங்களோ அடுத்த பாயிண்ட்டு நீங்கள் இதுக்கான ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிராஸாக கொண்டு வந்து 1/2 இன்ச்சில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். மெயின் எண்டு வரலும் 1/2 இன்ச்சில் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். எனக்கு இதெல்லாம் ஸ்டார்டிங் தெரியாது. நான் என்ன பண்ணுவேன், லைனிங் எல்லாத்தையும் 4த்தையும் ஒன்றா வச்சு தைச்சி விட்ருவேன். அதுக்கப்புறம் அந்த துணியை வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் இந்த குழந்தைங்களாம் தூக்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் இதே ஒரு 10 வீடியோ அதுக்கு மேலேயே பார்த்து தான் இதுதான் கான்செப்ட், இப்படி தான் பண்ணுறாங்கன்றத விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம மெயின் கிளாத்தை உள்ளே தள்ளிவிட்டு லைனிங் மட்டும் இந்த மாதிரி கையில் எடுத்துப்போம். மெயின் கிளாத் நல்லா உள்ளே தள்ளிக்கலாம். நான் நல்லா உள்ளே தள்ளிடுறேன் பாருங்கள். இல்லைன்னா நம்ம தெரியாமல் தைச்சிட்டோம்னா அங்கே அந்த துணி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா துணி ஆல்ரெடி கொஞ்சம் சரியில்லை. எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு 5-6 வாட்டி நல்லா போடலாம். பட் யூசேஜை பொறுத்து தான். இதெல்லாம் மாட்டினா ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். கொஞ்சம் பார்த்து தான் வச்சுக்கணும். இப்போ நான் இங்கே 1/2 இன்ச் அளவில் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அதான் இந்த எண்டு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல ஃப்ளாரு சூப்பராக இருந்துச்சு. கலர் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இது ஒரு வாட்டி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நல்ல லென்த்து ஃப்ளார் வந்து என்னால் கம்ப்ளீட்டாக காட்ட முடியல, அதனால் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் தெரியுதுங்களா உங்களுக்கு, நல்ல ஃப்ளார் சூப்பராக இருந்துச்சு. நம்ம நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிட்டா இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் சொன்னேன், பேக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. அதனால் அது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இனிமேல் நான் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டேன். பாருங்கள், அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். மெயின் ஹைலைட்டே அந்த கோட்டு தான். நான் அடுத்த வீடியோவில் இதனோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரொம்ப டீட்டெயிலாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.